வணக்கம். ஸ்ரீ அம்பிகைக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள், ஆயிரம் ஆயிரம் பெயர்கள். அத்தனை பெயர்களிலும் ஒவ்வொரு விதமான அன்பும் பாசமும் பரிவும் பக்தியும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக திகட்ட சொட்ட சொட்ட கிடைக்கக்கூடிய தேன் போன்ற சுவையுடைய பெயர்கள் அம்பிகையின் திருநாமங்களாக நம்முடைய செவிகளில் எப்பொழுதுமே இருக்கும். ஒவ்வொரு நாமத்தை போற்றி சொல்லி நாம ஜெபம் செய்யும் பொழுது அந்த அம்பிகையுடைய திரு உருவமே நம் கண் முன்னால் நிற்கும். ஒவ்வொரு பெயர்களை சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்ய செய்ய நம்முடைய பாவங்களானது குறையும். பாவங்கள் மட்டுமா குறையும், நாம் செய்த கர்ம வினைகளும் அதனுடைய கணக்கும் படிப்படியாக குறையும். புண்ணியங்களானது படிப்படியாக மேலேறிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது அந்த தாயினுடைய எண்ணத்தை நம்முடைய ஆழ் மனதிலிருந்து வைத்து கொண்டு அம்பிகையை நோக்கி அந்த காளி மாதாவை நாம் ஜெபம் செய்ய 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 நம்முடைய ஹிருதயத்திலே அவள் ஆத்மார்த்தமாக உட்கார்ந்துருவா, பவனி வருவா. மனசுக்குள்ளேயே கோவில் கட்டி அவளை நாம வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை விட ஒரு புண்ணியம் வேற என்ன வேணும் நமக்கு? கர்மா என்ன பண்ணிடும்? கர்மவினை என்ன செய்யிடும்? ஒன்றும் பண்ணாது. அம்மா நம்ம கூட இருக்கும் பொழுதே அவளுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாசிட்டிவான எண்ணத்தோட நாம அனுக்ஷணமும் இருக்கும் பொழுதே எதுவும் செய்ய இயலாது. அந்த அம்பிகையுடைய திருநாமத்தை நாம மனதுக்குள் ஆராதனை செய்து கொண்டு வருவோமேயானால் போதும். தொடர்ந்து என்னால் இன்னைக்கு செய்ய முடியல, அம்மாவை இன்னைக்கு நினைக்க முடியலன்னு யாரேனும் ஒரு பொழுதாவது சொல்ல முடியுமா? இயலுமா? நிச்சயமாக முடியாது. அம்மா என்ற வார்த்தை கூட ஒரு அற்புதம் தானே. அந்த அம்பிகையுடைய பெயரை என்னால் சொல்ல இயலவில்லை, என்னால் கூற முடியவில்லை, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அம்மான்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அந்த அம்மாங்கிற வார்த்தையிலேயே 1000 அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களானது அன்பு, தவளை, பாசம், பொங்க பொங்க அதனுடைய சொல்ல முடியாத ஒரு இன்பம். அதனால நம்ம அம்பிகையை, அந்த காளி மாதாவை, ஜெகன் மாதாவை, ஜெய் காளி ஜெய் பவானி, அந்த மகாகாளி தாயை எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எனக்கு நீ வெற்றியை கொடுத்தருள வேண்டும். நான் என்னும் அகம்பாவத்தை என்னில் இருந்து அகற்ற வேண்டும், என்னுள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்க வேண்டும் என்று அந்த காளியம்மனை மனதார நம்ம பிரார்த்தனை செய்தோம்னா அதுவே போதும். நிச்சயமாக அம்பாள் நமக்கு ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில், யாரோ ஒருவர் மூலமாக நிச்சயமா நமக்கு அந்த காட்சியை கொடுப்பார்கள். உண்மை, நியாயம், நேர்மை, தர்மம் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயித்தே ஆகும். நாம் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஜெய் காளி. ஓ அம்மா ராஜகாளி அம்மனை போச்சு. ஸ்வாய் ஸ்வாய் ஸ்வாய்.